தட்டினா கூட காது திறக்கிறது இல்லை. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பஸ் பாருங்கள், எத்தனையோ நேரம் அவரை மனம் நோக பண்ணியிருக்கிறேன், துக்கப்படுத்தியிருக்கிறேன், அவரை கண்ணீர் வெடிய வைத்திருக்கிறேன். நம்ம எல்லாருமே. பட் ஸ்டில் இஸ் வித் அஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். அதில் போட்டிருக்குது ஃபார் எவர் அண்ட் எவர். அந்த வசனம் சொல்லுங்கள். அதில் ஒரு வார்த்தை என்றென்றைக்கும். எப்படிப்பட்ட ஆவியானவரும் நம்மை தேற்றுகிற ஆவியானவர், தேற்றரவாளன். இத்தனை அழகான வார்த்தை, தேற்றும் ஆவியானவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்சேஞ்சிங் ஸ்பிரிட். அந்த ஆவியான மாறுவதே இல்லை. திரும்ப சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நேரில் ஆவியில் அன்பை பொழிகிறோம், அடுத்த நாள் எரிஞ்சு விழறோம். உறவுகளில் கூட பார்க்குறோமே, அன்பை பொழியும் விசுவாசிகள். அதே விசுவாசிகள் தான் ஊழியனை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அவன் எப்படிலாம் கேவலப்படுத்தணுமோ மனநோக பண்ணி, புரியுதா உங்களுக்கு? வார்த்தைகள் இல்லை, செய்கையில். ஊழியன் பிரசங்கம் பண்ணுறார், அவர் ஃபேஸ்புக் பார்க்குறார். ஊழியன் பிரசங்கம் பண்ணுறார், அவர் வந்து அப்போ தான் ரொம்ப ஆழமாக வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஊழியனை மனநோக பண்ணுகிறது. அதாவது எல்லா எல்லா விசுவாசிகளுக்குமே சில ஹீரோஸ் இருக்கிறாங்க மனசுக்குள்ளே. அவங்க பிரசங்கம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க ப்ரேயர் கூட அவங்கள மாதிரியே பண்ணுறது. ஏன்னா அந்த ஹீரோஸ், அந்த அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அவங்கள மாதிரியே ஜெபிக்கிறது, அவங்கள மாதிரியே பாடுறது இல்லை, வேண்டாம். நம்முடைய ஹீரோ கர்த்தர் தான். யாரையும் ஹீரோ வச்சுக்காதீங்க. கேளுங்க, வசனம் கேளுங்க, கூட்டங்களுக்கு போங்க. கர்த்தர் தான் நம்முடைய ஹீரோ. டோன்ட் இமிட்டேட் சம் பீப்புள். நிறைய பேரை பார்க்குறேன், அவரை மாதிரியே ஜெபிக்கிறது, அவரை மாதிரியே கையாட்டுறது, தலை ஆட்டுறது. அது வந்து தாக்கமாக இருக்கலாம், ஆனால் அது வந்து நிரந்தரமாக இருக்குமான்னு சந்தேகம். இப்போ நீங்கள் உங்களைப் போல ஒருவரை தேவன் பூமியில் உருவாக்குவதில்லை. யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் யூனிக் பர்சன். நம்முடைய தேசத்தில் இருக்கிற துணை மிகப்பெரிய மக்கள் தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டைல் வேறு, உங்கள் ஸ்டைல் வேறு. யூ ஃபாலோ காட் ஸ்டைல். திரும்ப சொல்லுகிறேன், என் ஆவியானவர் என்றென்றைக்கு மாறுவதில்லை. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு ஆவியானவர். யோசிச்சு பாருங்க, மகள் கொஞ்ச நாள் இருப்பார், மகன் கொஞ்ச நாள் இருப்பார். இப்படி உங்களுக்கு பாஸ்டர் கடைசி வரைக்கும் நான் தாங்குவேன் இப்படி சொன்ன நிறைய பேர் காணவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கு, அந்த ஆவியானவர் என்றென்றைக்கு இன்விசிபிள் காட். அவர் பார்க்க முடியாது, பட் யூ கேன் ஃபீல் இட். துன்பங்களிலே, துயரங்களிலே பாருங்களேன், துன்பங்கள் வரும்போது மக்களை காணும். சாய்ந்து கொள்ள தோல் இல்லை. இவ்வளோ சொல்கிறோம், காது கொடுத்து கேட்குற யாருமே இல்லை. மனைவி காது கொடுத்து கேட்குறதில்ல சில வீடுகளில்.